ஹாய் நண்பா. டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யாருன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியலையோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து 1/4/2025 குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்ப்போம். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கி 11:59 PM வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் டைம் வந்து கொடுப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து டேட்டும் வந்து இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/6/2025 அன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து அது வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது கன்ஃபார்மாக இன்னும் சொல்லலை. ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும் அந்த வெப்சைட்டில். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா பேண்ட் ஐட்டம்ஸ். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு கொண்டு போகக்கூடாது அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட் வேக்கன்சிஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 28 வேக்கன்சியும், டெப்யூட்டி சூப்பர்டென்ட்டுக்கு வந்து ஒரு 7 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு 19 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 7 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு 3 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு வந்து ஒரு 6 போஸ்ட், டோட்டலாக வந்து ஒரு 70 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதுவும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இதோட குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணணும் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி இல்லைனா பிஜி டிகிரி எந்த உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கோ, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த போஸ்ட் ஏதாவது போல் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். ஒன்றும் பெருசாக இல்லை, லைட்டாக செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? மென்னுக்கு வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா 165யும், செஸ்ட்டு வந்து 85 எக்ஸ்பென்ஷன் ஆகணும். இப்படி வந்து செஸ்ட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 45 வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும். விமனுக்கு வந்து வெறும் ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 155 வந்து கம்ப்ளீட் இருந்தாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நாலேஜ் இன் தமிழ். ஸோ தமிழில் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அப்ளைங் ஃபார் த எக்ஸாம். ஸோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதை அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்னென்ன டிசபிலிட்டி வந்து எந்தெந்த கேட்டகரியில் வரும், எவ்வளோ போஸ்ட்டு அதுக்கு ஏற்றாற்போல் வந்து கொடுத்துருக்காங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 வந்து மொத்தம் வந்து ஒரு 3 லெவலில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். தேர்டு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணோடனே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மெயின் கிளியர் பண்ண இன்டர்வியூ. இது வந்து 3 ரவுண்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 3 ரவுண்டில் யார் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அதில் வந்து
ஃபர்ஸ்ட் 70 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனும் வந்து இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 200 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவலில் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி அந்த 10th லெவலில் வந்து இருக்கும். ஓகேவா. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 200 வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸுங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசி அந்த கேட்டகரிலாம் வந்து ஒரு 90 எடுக்கணும். அதர்ஸ்க்கு வந்து ஒரு 120 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணால், பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, பேப்பர் 4 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 3. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் இன்டர்வியூ வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து ஒரு 100 மார்க். ஸோ இதெல்லாம் வந்து லைனாக வந்து நடக்கும். டோட்டலாக பார்த்தா எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தா 850 மார்க்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பருக்கு வந்து 3 hours, டோட்டலாக வந்து ஒரு 12 hours கிட்ட வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் டு அப்ளை ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வெப்சைட்டில் நீங்கள் போய் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து எவ்வளோ கேபியில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், இமெயில் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எந்த ரேஷியோவில் வந்து இருக்கணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் என்ன சென்டர் இருக்கோ நீங்கள் அதை வந்து இதிலே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ஸில் தான் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இது பக்கத்தில் எது இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 44 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் மட்டும்தான் நடைபெறும். அது வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆன்லைனில் கூடயும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கீங்களோ அவங்களெலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து கிடச்சிட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.